அன்புக்குரிய சொல்ல ஆரம்பிச்சலாங்க. ஆரம்பிச்சலாங்களா? சரி. கிறிஸ்தேசுக்குள் மிக அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிக்கு நம்முடைய பரம்பிதாவான தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய மாலை வேளையிலே நாம் சகோதர சகோதரன் ஒன்று கூடி தேவனை மையப்படுத்தும்படியாக இந்த நாளை நமக்கு விசேஷமாக கூட்டி கொடுத்து இந்த நாளிலே கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக நாம் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். அவருடைய பிரசன்னம் இருந்து சகல சத்தியத்திலும் நீதியும் நடத்தும்படியாக நாம் வேண்டிக் கொண்டு இந்த மாலை நேர கூட்டத்திற்காக சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள் வந்து ஜெபித்துக் கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசமாயிருந்து பூமியின் மனுமக்களாய் இருக்கிற எங்களை கண்ணோக்கி பார்த்து அனுதினமும் எங்களை போஷித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற இரக்கமும் மன உருக்கமும் நீடி சாந்தமும் மிகுந்த கிருபையுடைய உண்டான மெய் தகப்பனே, அப்பா, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்படியாக நாங்கள் எங்களை ஒன்று கூடி வெளியேற பெற்ற உன்னதமான சத்தியத்தை கேட்கத்தக்கதாக எங்களுக்கு அனுதினமும் பாராட்டி வருகிற இந்த மேலான கிருபைக்காக மறுபடியும் உடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் கூட நாங்கள் கேட்கக்கூடிய சத்தியத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதோ ஒவ்வொரு நாளும் கேட்கிற இந்த சத்தியத்தை உள்வாங்கி உமக்கும் உடைய நேசகுமாரனுக்கும் ஒரு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் செய்தி கொடுக்கிற நம்முடைய தாசரை கர்த்தர் மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த கூட்டத்தின் ஆர்வம் முதல் முடிவு பரியந்தம் உடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை இருந்து எங்களை நடத்த வேண்டும். எங்கள் மீட்பரும் அருமை இரட்சகரும் மனுக்குலத்தின் ராஜாவுமாய் இருக்கின்ற இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். சகோதர அனைவரும் கடந்த வாரத்தில் என்ன சப்ஜெக்ட் பார்த்தேன் ஞாபகம் இருக்கா? நல்கி செய்தி. சரி, இதை தொடர்ந்து நல்கி செய்தியை தொடர்ந்து அந்த பாடத்தை நாம் கவனிப்போம். நம்முடைய அன்பு ஜேம்ஸ் பாஸ்கர் அவர் தேவனுடைய வார்த்தையை நமக்கு பகுத்தளிக்கும்படியாக அவரை அனுப்புகிறோம் கேட்டுக்கொள்வோம். கிறிஸ்தியேசுக்குள்ளாக மிகவும் அன்புடன் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, அனைவருக்கும் மீண்டுமாக பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு தேவனுடைய மிகப்பெரிய கிருபை நிமித்தமாகவும் அன்பின் நிமித்தமாகவும் நம் அனைவருக்கும் அவருடைய பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து அவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தேவன் கிருபையாக தந்து அவருக்கு பிரியமான ஒரு ஜீவியத்தை இந்த பூமியில் வாழ்வதற்கும் கிருபை தந்திருக்கிறார். தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாம் இன்றைக்கும் இந்த வேத பகுதிக்குள் கடந்து செல்லலாம். ஏற்கனவே சகோதரர் சொன்ன மாதிரி நம்ம போன வாரமே இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிட்டோம். பாடத்துடைய தலைப்பெண்ணு பார்த்து ஏற்கனவே நம்ம மெல்கிசேதேக் அப்படின்னு பார்த்துட்டோம். இதில் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இருக்கிறதையும் நான் போன வாரமே உங்களுக்கு சொன்னேன். அது என்ன கான்ட்ரவர்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சத்தியத்தில் இருக்கக்கூடிய சகோதரத்துடைய பார்த்தீங்கன்னா இந்த மெல்கிசேதேக் யாராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த ஒரு கேரக்டர், ஒருவேளை அது இயேசு கிறிஸ்துவா இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவ மெல்கிசேதேக்கை வாழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. அந்த கருத்து மட்டும் இல்லை, வேறு சில இடங்கள்ல சில பேர் பிதாவாகிய தேவன் அப்படின்னு கூட அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு சில இடங்கள்ல பரிசுத்தாவி கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா பேசியிருக்காங்க. பட் இது எல்லாமே எதன் அடிப்படையில் வந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சப்ஜெக்டை எந்த புஸ்தகத்திலிருந்து படிச்சுட்டு இருக்கிறோமோ அந்த புஸ்தகத்தின் நோக்கத்தை சரியா புரிஞ்சுக்காம பார்க்கறப்பதான் இந்த மிஸ்டேக் வருது. அதுலேயும் விசேஷமா பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கிற இந்த சப்ஜெக்ட் எபிரேயர் புஸ்தகத்தினுடைய 7ஆம் அதிகாரத்துக்குள் இருக்கு. இப்போ எபிரேயர் புஸ்தகத்தில் இருக்கிற 7ஆம் அதிகாரத்தில் ஏதாவது ஒரு வசனத்தை வெளியெடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்ற கருத்துக்கு அது உடன்படுற மாதிரி இருக்கும். தனியா எடுத்து படிக்கிறப்ப அது என்ன கருத்துன்னு கேட்டீங்கன்னா, மெல்கிசேதேக்கு இயேசு கிறிஸ்துவா இருக்கலாமா, இயேசு கிறிஸ்துவ மெல்கிசேதேக்க வாழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தனிப்பட்ட வசனங்களை எடுக்கும்போது அப்படி தோணலாம். அப்படிதான் வசனம் இருக்கு. ஆனா நம்ம படிச்ச வெர்ஸ் பை வெர்ஸ் ஸ்டடி, வசனங்களின் படி வசனங்களுடைய வரிசையில படிக்கிறப்ப கட்டாயமா மெல்கிசேதேக்கு இயேசு கிறிஸ்துவா இருக்கிறதுக்கோ பிதாவாகிய தேவனா இருக்கிறதுக்கோ பரிசுத்த ஆவியா இருக்கிறதுக்கோ வாய்ப்பே கிடையாது. மெல்கிசேதேக் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெல்கிசேதேக் தான்.
அப்படிங்கிறது தான் நம்ம போன வாரம் முதல் பகுதியில் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம். அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ரெண்டாவது பகுதிக்குள்ள போக போறோம். எபிரேயர் புஸ்தகத்தை எடுத்தாலே அதனுடைய நோக்கத்தை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் புஸ்தகத்தை எழுதின எபிரேயர் ஆசிரியருடைய நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்து எல்லாத்தை விட பெரியவர். இந்த எல்லாத்தையும் போட்டிருக்கு, அது என்னது? எல்லாத்தையும் ஒன்று இருக்குல்ல, அது எல்லாத்தையும் என்ன கேட்கிறேன்? தூதர்கள், ஆசாரியன், ஆசரிப்பு கூடாரம், எல்லாத்தோட யார் பெரியவர் கேட்டீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரியவர் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக எழுதப்பட்ட புஸ்தகம் தான் எபிரேயர் புஸ்தகம் அப்படிங்கிறது தெளிவா படிச்சிருக்கிறோம். அதில் நம்ம பார்த்துட்டு அதிகாரம் 7ஆம் அதிகாரம். 7ஆம் அதிகாரத்துல எத்தனாவது வகுப்பு வந்திருக்கோம்? செகண்ட் கிளாஸ்க்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ தலைப்பு சேம், மெல்கிசேதேக். இப்போ கொஸ்டின், எபிரேயர் புஸ்தகத்துடைய ஆசிரியருடைய நோக்கம் இயேசு கிறிஸ்து மேலானவர் அப்படின்னு சொல்றதுக்கு தானே. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு எபிரேயர் 7ஆம் அதிகாரத்துல அவரு மெல்கிசேதேக்கை பத்தி எழுதணும் அப்படின்னு ஒரு கேள்வி. என்ன நோக்கமா இருக்கும்? இயேசு கிறிஸ்து பத்தி படிக்கிற இயேசு கிறிஸ்து பத்தி தானே படிக்கணும். அப்ப ஏன் இயேசு கிறிஸ்து பத்தி படிக்கிற இடத்துல மெல்கிசேதேக் பத்தி வருது? அவர் என்னமோ ப்ரூவ் பண்ண நினைக்கிறார். எபிரேயருடைய ஆசிரியர் ஏதோ ஒரு கருத்தை ப்ரூவ் பண்ண நினைக்கிறார். அந்த கருத்து என்னன்னா, மெல்கிசேதேக்கை விட இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? பெரியவர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த 7ஆம் அதிகாரத்தில் அவர் மெல்கிசேதேக்கை பத்தி எழுதியிருக்கார். சரி, அடுத்த கேள்வி, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட கம்பேர் பண்றதுக்கு மெல்கிசேதேக் தான் இருக்காரா? வேற யாருமே இல்லைன்னு கேட்டா இருக்காங்க. அவங்களை பத்தி ஒவ்வொரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. பர்டிகுலரா மெல்கிசேதேக்கோட ஏன் நம்முடைய ஆண்டவரை கம்பேர் பண்ணணும், ஏன் அவரோட மேலானவர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெல்கிசேதேக்கும் ஒரு மேலானவரா இருந்திருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எந்த அடிப்படையில அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின் அடிப்படையில் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த அடிப்படையில உலக ஜனங்களை ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்யறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக ஜனங்களுடைய ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் ராஜாவும் இருக்கார், அதே சமயத்தில் என்ன இருக்காரு? ஆசாரியர். அப்ப ராஜாவா இருக்கிறதுக்கு யூதா கோத்திரம், அது அவருக்கு சூட் ஆகுது நம்முடைய ஆண்டவருக்கு. ஆசாரியர் இருக்கிறதுக்கு லேவி கோத்திரம் சூட்டாம இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு முறைமை வேணும்ல, ஒரு முறை இல்லாம சொல்ல முடியாதுல்ல, அந்த மாதிரி முறை இல்லாம அழைக்க முடியாதுல்ல, அதுக்கு ஒரு முறை வேணும்ல. அந்த முறை தான் யாருடைய முறைன்னு பாத்தீங்கன்னா மெல்கிசேதேக்கின் முறைமை. அப்ப நம்ம எபிரேயர் 7ஆம் அதிகாரத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மெல்கிசேதேக்குடைய முறைமையின்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி மேலானவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த சாப்டரை எபிரேயர் ஆசிரியர் எழுதியிருக்கார். ரைட், ஓகே. நமக்கு இயேசு கிறிஸ்து பத்தி தெரியும். யார் இந்த மெல்கிசேதேக்? சுருக்கமா சொல்லுங்க பார்க்கலாம். யார் இந்த மெல்கிசேதேக்? இவரை பத்தி பழைய ஏற்பாட்டுல எத்தனை வசனங்கள் இருக்கு? 3 வசனம் தான். அதுல ரொம்ப கிளியரா இருக்கும். அப்படின்னா மெல்கிசேதேக் பத்தி நிறைய படிக்கிறோமே, அதெல்லாம் யார் எழுதுனது? மெல்கிசேதேக் பத்தி பழைய ஏற்பாட்டுல 3 வசனம் தான் இருக்கு. ஆனா நிறைய வசனங்கள் நம்ம படிக்கிறோம் மெல்கிசேதேக் பத்தி. அதெல்லாம் யார் எழுதுன்னு கேட்டீங்கன்னா எபிரேயருடைய ஆசிரியர் எழுதுனது. எங்க இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா அந்த 3 வசனம் தான். எந்த 3 வசனம்? ஆதியாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிற மெல்கிசேதேக் பத்தி சொல்லப்பட்டிருக்கிற 3 வசனத்தை வச்சுதான் அவரு எபிரேயர் 7ஆம் அதிகாரத்துல மெல்கிசேதேக்கின் முறைமையை எஸ்டாப்ளிஷ் ஆக்கி அதோட இயேசு கிறிஸ்து எப்படி மேலானவர் அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணுவதற்காக தான் இந்த மெத்தட் அவர் எடுத்திருக்காரு. சரி, எபிரேயர் ஆசிரியர் பழைய ஏற்பாட்டுல படிச்சதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, மெல்கிசேதேக் பத்தி அவருக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது சொல்றாரு. சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 வசனம் தான் இருக்கு. அந்த 3 வசனத்துல எல்லா இன்ஃபர்மேஷனும் உள்ளடக்க முடியாது. ஆனா 3 வசனத்துக்குள்ள என்னென்ன இருக்கோ அதை படிச்சுட்டு எபிரேயர் ஆசிரியர் என்ன பண்றாருன்னா, தனக்கு மெல்கிசேதேக் பத்தி என்ன தெரியுங்கிறது எழுதுறாரு, மெல்கிசேதேக் பத்தி என்னென்னலாம் தெரியாதுங்கிறதே எழுதுறாரு. சொல்றது புரியுது உங்களுக்கு? சோ எபிரேயர் ஆசிரியருக்கு மெல்கிசேதேக் பத்தி என்னென்ன தெரியும் வாசிக்கலாமா? எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இந்த வசனத்தை வந்து ரொம்ப பிளைனா படிச்சுட்டு போறப்ப அதோடைய அர்த்தத்தை சில சமயம் தவறா புரிந்து கொள்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம தவறா புரிந்து கொள்ளாம கொஞ்சம் நிறுத்தி நிதானமா நம்ம கவனிக்கலாத. இந்த மெல்கிசேதேக் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் சாலேம் அப்படிங்கிற ஊர்ல வாழ்ந்த ஒருத்தர். என்னவா வாழ்ந்தாரு? ராஜாவாவும் வாழ்ந்தாரு, அதே சமயத்துல ஆசாரியனுமா இருந்தார். யாருடைய ஆசாரியன்? உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். ஒரு கேள்வி கேட்டமா போன வாரமே, ஆசாரிய ஊழியங்கள் எப்ப வந்துச்சு? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் வந்துச்சு. ஆனா இந்த சம்பவம் நடக்கும்போது ஆபிரகாம மெல்கிசேதேக் மீட் பண்ணும்போது அந்த மாதிரி ஊழியம் இல்ல. அப்ப இந்த இடத்துல உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் போட்டிருக்கு. எந்த அடிப்படையில் படிச்சுமா ஞாபகம் இருக்கா? சோ எந்த அடிப்படை? ஒவ்வொரு குடும்ப தலைவனும்
தன்னுடைய குடும்பத்தை சத்தியத்துக்குள்ள கைட் பண்றதுங்கிறது கூட என்னதான் பாத்தீங்கன்னா ஒரு ஆசாரிய ஊழியம். இது தேவன் மனசுக்குள்ள வச்சிருந்தார். அதை தேவன் மனசுக்குள்ள வச்சிருந்தா நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாருன்னா, ஒரு ஜனங்களையே தேவன் வழியில் நடத்துற ஒரு பேர் என்ன வச்சிட்டாரு? ஆசாரியன் வச்சிட்டாரு. அந்த வழியில மெல்கிசேதேக்கு ஆசாரியன் பைபிள் சொல்றத என்னவா இருந்திருக்கலாம்னா, அந்த சாலேம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற ஜனங்களை உன்னதமான தேவனுடைய வழியில யார் நடத்திருக்கணும்? மெல்கிசேதேக். அந்த அடிப்படையில் அவர் ராஜாவாகவும் இருக்கார், என்னவா இருக்காருங்க? ஆசாரியமா இருக்காரு. இப்ப யாரை போய் மீட் பண்றாரு மெல்கிசேதேக்? ஆபிரகாம். ஆபிரகாம் எங்க இருந்து வர்றாரு? ஊருக்கு போய் ஜெயிச்சுட்டு வராரு. ஜெயிச்சுட்டு வர அவருக்கு இவர் போய் என்ன கொடுக்குறாரு? அப்பமும் திராட்சை. அது அங்க பழைய ஏற்பாட்டுல இருக்கு. இங்க என்ன சொல்லிட்டாருன்னா, அவனை ஆசீர்வதித்தார். யார் யாரை ஆசீர்வதித்தார்கள்? மெல்கிசேதேக் யாரை ஆசீர்வதிச்சாரு? ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். சோ எங்க இந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாரு? நம்ம ஆதியாகமம் 14-18 படிச்சிட்டோம். மறுபடியும் வாசிக்கணும் அந்த வசனத்தை. முதல் வசனம் மட்டும் வாசிக்கலாம். 18 மட்டும் வாசிங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து. என்ன கொண்டு வராரு? அப்ப பாருங்க, தனியா ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து படிச்சா எப்படி தோணும்? யார் அப்பம் திராட்சரசம் கொண்டு வருவா கையில? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ மெல்கிசேதேக் ஈக்குவல் யாரு? ஆக்சுவலா அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வரதுங்கிறது ஒரு கலாச்சாரம். அதுல விசேஷமா போருக்கு போயிட்டு வரவங்க களைச்சு போய் வரும்போது அவங்களுக்கு கொடுக்குற ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க இப்ப யார் கொண்டே கொடுக்குறா? மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் கொண்டே கொடுக்குறாரு. ஆபிரகாம் மட்டுமா கொடுத்தாரு? ஆபிரகாம் கூட வந்த அவர் கூட வந்த ஜனங்களுக்கு சேர்த்து என்ன பண்றாருன்னா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா 20ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். யார் சொல்றது? மெல்கிசேதேக். உன்னதமான தேவனுக்கு என்னவாமா? ஸ்தோத்திரம். அப்படின்னா மெல்கிசேதேக்கு எதை வச்சாலும், யார் ஆசீர்வதிச்சாலும், யாரை முன்னிட்டு ஆசீர்வதிப்பார் பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். அப்ப பிதாவாகிய தேவனை பத்தி நல்லா தெரிஞ்சு அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு நாட்டு ஜனங்களை பூரா தேவனுடைய வழியில் நடத்தினவர் தான் இப்ப ஆபிரகாம் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறாரு. உடனே ஆபிரகாம் என்ன கொடுக்கிறார் மெல்கிசேதேக்கு? வாசிங்க. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தார். தசமபாகம் இருந்துச்சு அன்னைக்கு இந்த சம்பவம் நடக்கிறப்ப. தசமபாகம் அப்படிங்கிற ஒரு ரூல் கிடையாது. ஆனா ஒரு பொருள்ல 10வது பங்கை கொடுக்கிறது வழக்கம். இந்த அடிப்படை வச்சுதான் தேவன் நியாயப்பிரமாணம் கொடுக்கிறப்ப 10வது பங்கு, அதான் 1/10 படிப்போம். 10வது பங்கை கொடுக்க சொல்லுவார். யார் யாருக்கெல்லாம் கொடுக்க சொன்னான்னு போன வரவே படிச்சோம். லேவியருக்கு மட்டுமா? கிடையாது. பணக்காரன் தன்னுடைய வயல்ல விளைச்சதெல்லாம் கொண்டு வந்து வீட்டுல வச்சிடலாம். அதுல 10வது பங்கை மட்டும் எங்க வைக்கணும்? வீட்டுக்கு வெளியே வைக்கணும். எதுக்குன்னு கேட்டா, திக்கற்றவன், விதவை எல்லாரும் வந்து என்ன பண்ணிக்கலாம்? அதுல இருந்து அந்நியன் எல்லாரும் வந்து அதுல இருந்து எடுத்துக்கலாம். அப்ப ஆபிரகாம் தான் ஜெயிச்சுட்டு வந்த பொருள்கள் இருந்து 10வது பங்கை மெல்கிசேதேக் கையில கொடுக்குறான்னு என்ன அர்த்தம்? மெல்கிசேதேக் போய் தன்னுடைய ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு இதெல்லாம் என்ன பண்ணலாம்? பங்கிட்டு கொடுக்கலாம். தேவனுக்கு செலுத்தக்கூடிய ஒரு நன்றியை நினைச்சு அவர் என்ன பண்றாருன்னா இதை கொடுக்குறான்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? சோ மெல்கிசேதேக் யாரு? மெல்கிசேதேக் என்ன பண்ணாரு? ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அடுத்தது, மெல்கிசேதேக் என்ற பெயரின் அர்த்தம் என்ன? எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இது நமக்கு புரிஞ்சிருச்சு. மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு தசமபாகம் கொடுத்தார். கரெக்டா? ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு என்ன கொடுத்தாரு? தசமபாகம் கொடுத்தார். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். புரிஞ்சுக்க உங்களுக்கு. இப்ப நான் கொஞ்சம் வேற மாதிரி சொல்றேன் பாருங்க. இது இயேசு கிறிஸ்துன்னு ப்ரூவ் பண்ண நினைக்கிறவங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ணிடுறாங்க தெரியாமன்னா, மெல்கிசேதேக் என்பவர் நீதியின் ராஜா, மெல்கிசேதேக் என்பவர் சமாதானத்தின் ராஜா. அப்படியே போட்டு இது மெல்கிசேதேக்குடைய கேரக்டரை பத்தி சொல்லுதா வசனம், அல்லது மெல்கிசேதேக்குடைய பேருக்கு அர்த்தம் சொல்லுதா? கொஸ்டின் திருப்பி கேட்கணுமா? திருப்பி கேட்கிறேன். இந்த வசனம் மெல்கிசேதேக்குற பேருக்கு அர்த்தம் சொல்லுதா, அல்லது மெல்கிசேதேக்குடைய கேரக்டர் சொல்லுதா? பேருக்கு அர்த்தம் சொல்லுது. பேருக்கு அர்த்தம் சொல்றதை வச்சுட்டு அந்த பேருடைய குணலட்சணம் மெல்கிசேதேக்கு இருக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, எடுத்துக்க. அதோட ஒரு பெட்டராக இருந்திருக்கலாம். மெல்கிசேதேக் அதோட பெட்டராக இருந்திருக்கலாம். எதனால இந்த வசனத்தை ஸ்ட்ரெஸ் பண்றோம்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு 2 பேருமே பொருந்தும். எந்த 2 பேருக்கு? நீதியின் ராஜா,
உடனே மெல்கிசேதேக்கு யார் ஆயிடுறார் திடீர்னு பார்த்தா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வது வழக்கம். இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, பேருக்கு தான் அர்த்தம் போட்டிருக்கே தவிர நபருடைய கேரக்டர் பத்தி அங்க என்ன பண்ணல, போடல. சோ மெல்கிசேதேக் என்பதுக்கு என்ன அர்த்தம்? நீதிக்கே ராஜா. அப்ப மெல்கிசேதேக்கு யாருக்கா பேர் வச்சிருக்காங்க, நாம எப்படி கூப்பிடலாம்? இவர் தாங்க நீதிக்கே ராஜான்னு சொல்லி கூப்பிடலாமே தவிர மெல்கிசேதேக்கின் பேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் நீதிக்கு ராஜாவை என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அது பேருக்குரிய அர்த்தம். போன வாரம் எக்ஸாம்பிள் சொல்லல, வெள்ளச்சாமி ஒருத்தருக்கு பேர் வச்சிருக்கேன், அந்த பேர் சொல்றாங்க ஆரோக்கியசாமி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அவர் ஆரோக்கியமா இருப்பாருங்கிறதுக்காக வச்சிருக்காங்களா? அவருடைய கேரக்டர்னு பார்த்தா இல்ல. ஆரோக்கியசாமிங்கிறது அவங்க அப்பா அம்மா அவருக்கு வச்ச ஒரு பேர், அவ்வளவுதான். அதனால அவர் ஆரோக்கியங்கிற கேரக்டர் இருக்கா நம்ம என்ன பண்ண முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. சோ மெல்கிசேதேக் என்ற பேருக்கு அர்த்தம் தான் நீதியின் ராஜா. கரெக்டா? சாலேமின் ராஜா என்பதற்கு என்ன அர்த்தம்? சமாதானத்தின் ராஜா. அந்த ஊருக்கும் அவருக்கும் பேருக்குரிய அர்த்தம் தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர அவங்க கேரக்டர் அந்த இடத்துல என்ன பண்ணலீங்க, சொல்லல. இதெல்லாம் எபிரேயர் ஆசிரியர் பழைய ஏற்பாட்டிலிருந்து மெல்கிசேதேக்கு பத்தி தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. அதே சமயத்துல எபிரேயர் ஆசிரியர் அந்த 3 வசனத்தை படிச்சுட்டு, எந்த 3 வசனம்? ஆதியாகமத்துல படிச்சுட்டு எதெல்லாம் தனக்கு தெரியாதுங்கிறத சொல்றாரு, தனக்கு தெரியாதுங்கிறதா சொல்றாரு. அதான் நோட் பண்ணிக்கோங்க, வாசிக்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். கனி என்ற வசனம் மட்டும் எடுத்து படிச்சா இயேசு கிறிஸ்துக்கு சூட் ஆகிற மாதிரி இருக்கு. பாத்துங்க, சூட் ஆகிற மாதிரி இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்துல வந்த மெல்கிசேதேக் யாரும் இல்லைங்க, யாருதான்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றதுக்கு மாறி தோணும். ஆனா அப்படி இந்த வசனம் அர்த்தத்தை என்ன பண்ணல, சொல்லல. எப்படி சொல்லுதுன்னா, இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். எங்க இல்லாதவன்? பைபிள்ல இல்லாதவன். என்ன எபிரேயர் ஆசிரியருக்கு தெரிஞ்சதெல்லாம் வம்ச வரலாறு பத்தி போட்டிருக்கா? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல மெல்கிசேதேக் பத்தி தாயும் தகப்பனும் யார் பேருன்னு போட்டிருக்கா? சோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மெல்கிசேதேக் என்பவர் தாய் தகப்பன் இல்லாம பிறந்தவர் சொல்ல வரல. தாய் தகப்பன் இல்லாம யாருமே பிறக்க முடியாது. ஆனா மெல்கிசேதேக்கு தகப்பன் யார் தாய் யாரு எனக்கு என்ன பண்ணுது தெரியும். ஏன்னா மெல்கிசேதேக் பத்தி பழைய ஏற்பாட்டுல எத்தனை வசனம் இருக்கு? 3 வசனம். எங்க இருக்கா மெல்கிசேதேக்குடைய அப்பா அம்மா பத்தி? கிடையவே கிடையாது. அடுத்த பாயிண்ட், இவன் நாட்களின் துவக்கமும் எப்ப ஆரம்பிச்சாருன்னு தெரியாது. ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல். ஜீவனுக்கு என்ன இல்லையா, அவருக்கு முடிவும் உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய். இதெல்லாம் நோட் பண்ணும், சரியான பாயிண்ட். மெல்கிசேதேக்கு தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய். இதை தனியா எடுத்து படிச்சா யாருன்னு தோணும் மெல்கிசேதேக்கு? இயேசு கிறிஸ்து. ஏன்னா இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். இங்க தேவனுடைய குமாரன் போட்டிருக்கா, மெல்கிசேதேக்கு தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானதான் போட்டிருக்கா. நம்மளாம் எப்படி இருக்க? நம்மளாம் எப்படி இருக்கோம்னு கேக்குறேன். தேவனுடைய குமாரனா இருக்கணுமா, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பா இருக்கணுமா? அதுக்கு பதில் சொல்ல முடியாது, பயம். சரி, ஒருவேளை நம்ம அப்படி இருந்தோம்னா நமக்கு என்ன சொல்ல பைபிள்? தேவனுடைய குமாரன் சொல்லாது, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவன். ஏன்? நம்ம தேவனுடைய குமாரன் மாதிரியே இருந்து. அதே மாதிரிதான் பழைய ஏற்பாட்டுல மெல்கிசேதேக் என்பவர் எப்படி இருந்திருக்காரு பாத்தீங்கன்னா, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவர். அப்படின்னா தேவனுடைய குமாரன் புதிய ஏற்பாட்டுல வந்தாரு. அது எபிரேயர் ஆசிரியர் தெரியும். தேவனுடைய குமாரனை பத்தி படிச்சிருக்காரு, மெல்கிசேதேக் பத்தி படிச்சிருக்காரு. 2 பேர்த்தையும் கம்பேர் பண்றாரு. மெல்கிசேதேக் யார் மாதிரி இருக்காருன்னா தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவர். அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம்? தேவனுடைய குமாரன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசாரிய ஊழியம் செய்ய போறாரு, ராஜாவும் இருக்க போறாரு. அதே மாதிரிதான் பழைய ஏற்பாட்டுல யார் இருந்தது? மெல்கிசேதேக் ராஜாவும் இருந்திருக்காரு, ஆசாரியமா இருந்திருக்காரு. இந்த கடைசியில இருக்க அர்த்தத்தை இன்னைக்கு சப்ஜெக்ட்ல பார்க்கணும். அந்த கடைசி வார்த்தை என்னன்னா, என்றென்றைக்கும் ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறார். மெல்கிசேதேக்கு என்றென்றைக்கும் ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறார். இப்பதான் படிச்சோம், நாட்களின் துவக்கமும் ஜீவனும் முடிவும் இல்லாதவன். கடைசியில் என்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, என்றென்றைக்கும் அவன் என்னவா இருக்கிறான்? ஆசாரியனா இருக்கிறான். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், லேவி கோத்திரத்துல வந்த ஒரு ஆசாரியன் என்றென்றைக்கும் ஆசாரியனா இருக்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? யோசிக்கல. கொஞ்ச நாள் அவர் என்ன செத்துருவாரு. அவரு செத்தாலும் இன்னொருத்தர் ஆசாரியன் என்ன பண்ணிடுவாரு? இப்ப ஆள் அழிஞ்சு போனாலும் ஆசாரிய ஊழியம் அழியும். இதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது, இந்த வசனத்துக்கு சூட் ஆகிறது 3 பேர் தான். ஒண்ணு பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவி. தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன் பிதாவாகிய தேவன் சூட் ஆகுமா?
ஏன் சூட் ஆகாது? அவருக்கு ஆதியும் இல்லை அந்தம் இல்லை. சூட் ஆகும் அவருக்கு. அந்த மாதிரி நம்ம பேசுறதே முதல்ல தவறு. அடுத்த பாயிண்ட், அடுத்த லைன்ல இயேசு கிறிஸ்து தான் தேவன் மாதிரி இருக்காரு. தேவனுடைய குமாரன் மாதிரி பிதா இருப்பாரா? வாய்ப்பே கிடையாது. சோ பிதாங்கிறது இந்த கேட்டகரியில இருந்து எடுத்துடலாம். அடுத்த பாயிண்ட், குமாரன் இயேசு கிறிஸ்து தகப்பனும் தாயும் இல்லாதவரா? அப்ப இயேசு கிறிஸ்துக்கு யார் இருக்கா? பிதாவாகிய தேவன் தகப்பன் இருக்காரு, நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப இந்த வசனம் அவருக்கு என்ன ஆகாதுங்க? சூட் ஆகாது. பரிசுத்த ஆவிக்கு சுத்தமாவே என்ன ஆகாதுங்க? சூட் ஆகாது. ஏன் கேட்டா பரிசுத்த ஆவி ஒரு ஆளே முதல்ல கிடையாதுங்கிறத நம்ம தெள்ள தெளிவா புரிந்து கொள்ளலாம். சோ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா, மெல்கிசேதேக் என்பவர் பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த சாலேம் அப்படிங்கிற ஊருடைய ராஜா பிளஸ் ஆசாரியன். அது யாராருக்கு வாய்ப்பு இருக்குன்னா, மெல்கிசேதேக் ஈக்குவல் டு யார் தான் பாத்தீங்கன்னா மெல்கிசேதேக் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சோ இப்ப புதுசா ஆரம்பிக்க போற இந்த வாரம் இப்ப வசனங்கள் எப்படி மூவ் ஆகும் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி மேற்பட்டவர் அப்படிங்கிற ஆங்கிள் மூவ் பண்ணுவார் அப்படியே வசனத்தை. சோ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த தீமை விட்டு நம்ம வெளியே போகக்கூடாது. தீம்னா என்ன சொல்றது? நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து எல்லாத்தோட மேலானவர்கிற தீமை விட்டு நம்ம வெளியே போகக்கூடாது. அப்படி வெளியே போகாம அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்க ஒரு ஆச்சரியம் நமக்கு காத்திருக்கு. வாசிங்க, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். இங்க ரொம்ப ஹைலைட்டான வார்த்தை இது. இந்த வசனத்துல எனக்கு ரொம்ப ஹைலைட்டா இருந்த ஒரு வார்த்தை படிச்சோன்னு எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் என்று பாருங்க. இவன் இவன் எவ்வளவு பெரியவனாய் அப்படின்னு என்ன மீனிங்? இந்த இவன் யார் முதல்ல அதை கண்டுபிடிச்சுக்கலாம். இயேசு கிறிஸ்துவா? மெல்கிசேதேக், மறந்துடக்கூடாது. சோ மெல்கிசேதேக் எவ்வளவு பெரியவனா இருக்கிறான்னு பாருங்க, ப்ரூவ் பண்றாரு. இப்ப புரிஞ்சா அவருடைய நோக்கம்? அவர் நோக்கம் புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் யார் பெரியவன் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரு? மெல்கிசேதேக். ஏன் மெல்கிசேதேக் எவ்வளவு பெரியவன் ப்ரூவ் பண்ணதா, அதோட இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரியவன் ப்ரூவ் பண்ணணும். சோ மெல்கிசேதேக் எவ்வளவு பெரியவன்? எவ்வளவு பெரியவன்? அடுத்த வசனம் சொல்லுது, கோத்திர தலைவனாகி ஆபிரகாம். இப்ப ஆபிரகாமுக்கு என்ன பேர் வச்சிட்டாரு? விசுவாசிகளின் தகப்பன் பேர் வைக்கல, அதெல்லாம் நம்ம படிக்கிறது. எபிரேயர் ஆசிரியர் இந்த 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 புஸ்தகத்துடைய நோக்கத்தோட ஆபிரகாமுக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு. என்ன பேர் அது? கோத்திர தலைவன். கோத்திர தலைவன் என்ன அர்த்தம்? கோத்திரத்திற்கு தலைவன். அதான மீனிங். வேற ஏதாவது இருக்கா? கோத்திர தலைவன் என்ன அர்த்தம்? கோத்திரத்துக்கு தலைவன். கோத்திரம் எப்பொழுது பிரிக்கப்பட்டுச்சு? ஆபிரகாமுடைய காலத்துல. ஆபிரகாமுடைய காலத்துல பிரிக்கப்படல. ஆபிரகாமுடைய பையன் ஈசாக்கு இல்ல, ஈசாக்குடைய பையன் யாக்கோபு. யாக்கோபுடைய 12 பசங்களுக்கு தான் 12 கோத்திரம். அப்ப இன்னும் பல காலம் கழிச்சு தான் கோத்திரமே பிரிக்கப்பட போகுது. ஆனா அதுக்கு முன்னாடியே ஆபிரகாமுக்கு எபிரேயர் ஆசிரியர் என்ன பேர் வச்சிட்டார்? கோத்திர தலைவன் பேர் வச்சிட்டார். சோ கோத்திரமே இல்லாதப்ப கோத்திர தலைவன் எப்படி வர முடியும்? அப்ப கோத்திரம் எங்கேயோ இருக்கு. கோத்திரம் எங்கேயோ இருக்கு. ஆபிரகாமும் மெல்கிசேதேக்கை மீட் பண்றப்ப கோத்திரம் எங்கேயோ இருக்கு. அதனாலதான் என்ன பேர் வச்சிருக்காரு ஆபிரகாமுக்கு? கோத்திர தலைவன். ஆங்கிலத்தில் வாசிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பேட்ரியார்க் அப்படிங்கிற பேர் கொடுத்திருப்பாங்க. வாசிங்க. Now consider how great this man. அந்த this man யாருங்க? மெல்கிசேதேக். How great this man was unto whom even the patriarch Abraham gave. patriarch Abraham. patriarchனா இப்ப என்ன புரிஞ்சுக்கலாம் நம்ம? கோத்திர தலைவன் சொல்றத விட எப்படி புரிஞ்சுக்கலாம் patriarchனா? பிதாக்கள் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம். சோ என்ன மீனிங்ல எபிரேயருடைய ஆசிரியர் கொண்டு வராரு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆபிரகாம் தலைவனா இருக்காரு. அந்த ஏதோ ஒரு விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா கோத்திரத்திற்கு தலைவனா இருக்கிறான்னு. சோ கோத்திரம் பிரிக்கப்பட்டது எப்பொழுதுன்னு சொல்லி கேட்டா நமக்கு நல்லாவே தெரியும். அது வந்து யாக்கோபுடைய 12 பசங்க தான். யாக்கோபே இன்னும் பிறக்கல. சோ ஆபிரகாம் இப்ப என்ன ஆயிட்டாரு? கோத்திர தலைவன் ஆயிட்டார். அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம்? கோத்திரங்கள் இதெல்லாமே அட்டவணையில் இருக்கு. இந்த கோத்திரத்துல ஒரு முக்கியமான கோத்திரத்தை பத்தி நம்ம பேச போறோம். உங்க வீட்டுல ஆபிரகாம் மெல்கிசேதேக் சந்திக்கிறப்ப கோத்திரமே வரல. ஆனா கோத்திரம் வரும்போது நடந்த ஒரு சம்பவத்தை ஷேர் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோத்திரங்கள்ல இப்ப எபிரேயர் ஆசிரியர் எடுக்க போற எக்ஸாம்பிள் செலக்ட் பண்ண போற முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்து என்ன கோத்திரம் பார்த்தீங்கன்னா லேவி கோத்திரம். சோ லேவி கோத்திரம் கூட 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் தான். அந்த லேவி கோத்திரம் ஹைலைட்டான விஷயம். ஏன் லேவி கோத்திரம் ஹைலைட் இந்த இடத்துல? லேவி கோத்திரம் தான் என்ன ஊழியம் செய்வதற்கு முறைமை பெற்றிருக்காங்க? ஆசாரி ஊழியம். இப்ப அதைத்தான் இப்ப கம்பேர் பண்ண போறேன். இப்ப நல்லா கவனிங்க. கோத்திரம் பிரிக்கப்பட்டாச்சா? மெல்கிசேதேக்கும் ஆபிரகாமை மீட் பண்றப்ப. ஆனா எபிரேயருடைய ஆசிரியர் என்ன சொல்றாரு? கோத்திர
தலைவன் சொல்றாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஆபிரகாம் கோத்திர தலைவன், ஆபிரகாமுடைய பசங்க கோத்திர வாசிங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் விருத்த சேதன உடன்படிக்கையையும் அவனுக்கு ஏற்படுத்தினார். யாருக்கு ஏற்படுத்தினார்? ஆபிரகாமுக்கு ஏற்படுத்தினார். அந்தபடியே அவன் ஈசாக்கை பெற்றபோது 8ஆம் நாளிலே அவனை விருத்த சேதனம் பண்ணினான். ஆபிரகாம் பண்ணாரு. ஈசாக்கு யாக்கோபையும் அடுத்தது யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களையும் பெற்றார்கள். யாக்கோபு யாரை பெற்றான்? கோத்திர பிதாக்களை. ஆபிரகாம் என்னவா இருக்காரு? கோத்திர தலைவன். அப்ப ஆபிரகாம் கோத்திர தலைவன். 12 கோத்திரத்துல வரப்போற 12 பேர், யாக்கோபுடைய 12 பசங்களுக்கு என்ன பேர் பாத்தீங்கன்னா கோத்திர பிதாக்கள் பேர் வச்சிட்டார். இப்ப சொல்லுங்க, மெல்கிசேதேக்கும் ஆபிரகாமும் மீட் பண்றப்ப கோத்திர பிதாக்கள் எங்க இருந்தாங்க? எந்த அறையில? அப்ப எங்கேயோ இருக்கிறாங்க. இல்லாட்டி இந்த ஆசிரியர் குறிப்பிடறதுக்கு வாய்ப்பே இல்ல. எங்கேயோ இருக்கிறாங்க. அது எங்கேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்குள்ள 12 கோத்திரம் இருக்கா? அவர் கோத்திரத்துக்கு தலைவனா? அதுக்குள்ள லேவி கோத்திரம் இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. லேவி கோத்திரத்துல யார் வரப்போறது? பிரதான ஆசாரியர் வரப்போறாரு. கரெக்டா? இப்ப பிரதான ஆசாரியர் லேவி கோத்திரத்துல வரப்போறாரு. ஆபிரகாம் கோத்திர தலைவனா இருக்காரு. இந்த கோத்திர தலைவன் மெல்கிசேதேக்கு என்ன கொடுத்தார்? தசமபாகம். கரெக்டா? மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் என்ன பண்ணார்? அப்ப மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொன்னாலே, பிரதான ஆசாரியனுக்கும் மெல்கிசேதேக்கையும் யார் பெரியவங்க நம்ம என்ன பண்ணிடலாம்? இப்ப கம்பேர் பண்ணிடலாம். கோத்திரமே பிரிக்கல, அதுக்குள்ள பிரதான ஆசாரியன் கொண்டு வந்துட்டீங்கன்னா, நீங்க தான் சொன்னீங்க கோத்திரம் பிரிக்காட்டி கூட ஆபிரகாமுக்குள்ள அந்த கோத்திரம் இருக்கு. இப்ப சொல்லுங்க, பிரதான ஆசாரியன் பெரியவரா மெல்கிசேதேக் பெரியவரா? பிரதான ஆசாரியன். கரெக்ட். திருப்பி ஒரு க்ளூ தட்டுவாங்கன்னா, யார் யாரை ஆசீர்வதித்தார்கள்? மெல்கிசேதேக்கு, ஆபிரகாம். அப்ப யார் பெரியவர்? வா, எப்படி மாத்தி மாத்தி பேசுவாரு. யார் பெரியவர்? மெல்கிசேதேக். இப்ப ஆபிரகாமுக்குள்ள யார் இருக்கிறா? பிரதான ஆசாரியன். ரைட் ஆடுறாங்க. ஆபிரகாமுக்குள்ள யார் இருக்கிறா? எப்படி? ஆபிரகாம், அவருக்குள்ள ஈசாக்கு, அவருக்குள்ள யாக்கோபு, அதுக்குள்ள 12 பசங்க, அதுல லேவி கோத்திரம், அதுல 3 கோத்திரம், அதுல ஒருத்தர் தான் யாரு பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரியர். அப்படின்னா ஆபிரகாமுக்குள்ள இப்ப யாரும் இருக்கிறா? பிரதான ஆசாரியர். இப்ப யார் ஆசீர்வதிச்சாங்க? மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதிச்சாரு. ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுத்தாருன்னா, ஆபிரகாம் கொடுத்தா யாரு கொடுத்த மாதிரி? மெல்கிசேதேக்கு உள்ள இருக்கிற பிரதான ஆசாரியனும் கொடுத்த மாதிரி தான். ஆபிரகாம் மெல்கிசேதேக் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறார்னா, மெல்கிசேதேக் யாரையும் ஆசீர்வதிக்கிறார்னு அர்த்தம். ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற பிரதான ஆசாரியன் ஆசீர்வதிக்கிறார். இப்ப யார் பெரியவர்? வா, எப்படி மாத்தி பேசுறது? யார் பெரியவர்? இப்ப எதுக்கு இவ்வளவு கஷ்டம் மெல்கிசேதேக் பெரியவர் சொல்றதுக்கு? மெல்கிசேதேக்கே இவ்வளவு பெரியவர்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை விட பெரியவர். இதுதான் எபிரேயர் ஆசிரியருடைய நோக்கம் புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் 4ஆம் வசனம் எழுதப்பட்டுச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 7:4. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய். ஓகே, போதும். சோ இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான்? மெல்கிசேதேக் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான்? பின்னாடி வரப்போற ஆசாரிய கோத்திரமே ஆபிரகாமுக்குள் இருக்குது. அந்த ஆபிரகாமே இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்காருன்னா, மெல்கிசேதேக் எவ்வளவு பெரியவன் என்பதை நீங்க என்ன பண்ணுங்க பாருங்க. புரிஞ்சுக்கலாம். சோ அடுத்தது நீங்க சொன்ன பாயிண்ட் வந்துடுறேன். ஆபிரகாம மெல்கிசேதேக்கை மீட் பண்றப்ப கோத்திரமே இல்லையே, ஆனா கோத்திரத்தை பத்தி எபிரேயர் ஆசிரியர் குறிப்பிடுறாரு. அப்ப கோத்திரம் எங்க இருந்துச்சு? வாசிக்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லேவியின் புத்திரரில் நோட் பண்ணிக்கோங்க. லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும். யாருக்கு லேவியின் புத்திரத்துல ஆசாரியத்துவத்தை அடைகிறவங்க? என்ன கோத்திரம் அது? கோகாத். அதுல வந்தவங்க ஆரோன். சோ லேவி கோத்திரத்துக்குள்ளேயும் ஒரு குரூப் இருக்கு, 3 குரூப் இருக்கு. அதுல இருந்து வரதா பிரதான ஆசாரியர். அதான் வசனம் எப்படி சொல்றதுன்னா, லேவியின் புத்திரரில் ஆசாரியத்தை அடைகிறவர்களும். ஆபிரகாமின் அறையில் இருந்து வந்த, இதை நம்முடைய பிரதர் சொன்னாரு,
ஆபிரகாமுடைய அறைக்குள்ளதான் அந்த 12 கோத்திரமும் இருக்கு. ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே, தங்கள் சகோதரன் யார்? இப்ப ஆபிரகாமுடைய அறையிலிருந்து வந்த லேவி கோத்திரத்தின் சகோதரர்கள் யார்? மீதி இருக்கிற 11 கோத்திரம். அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ரூலை கொடுத்திருக்காரு தேவன். என்ன சொல்லினா, மிச்சம் இருக்கிற 11 கோத்திரம் கம்பல்சரியா தாங்கள் சம்பாதிக்கிறதுல, தங்களுடைய வருமானத்துல 10வது பங்கு யார் கொடுக்கணும்? லேவி கோத்திரத்தில் ஆசாரிய ஊழியம் செய்யறவங்களுக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த கட்டளை யார் வாங்கி வச்சுப்ப? லேவி கோத்திரத்துல ஆசாரிய ஊழியம் செய்யறவங்க என்ன பண்ணிட்டாங்க? வாங்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவா திருவள்ளுவர் பைபிள்ல படிக்கலாம் பாருங்க. வாசிங்க. லேவியின் குலத்தவருள் குருத்துவ பணி ஏற்பவர்கள், குருத்துவ பணி ஏற்பவர்கள் மக்களிடமிருந்து திருச்சட்டப்படி, எதுபடி திருச்சட்டம் எப்ப வந்ததுங்க? எல்லாம் பின்னாடி வந்தது. ஆனா திருச்சட்டத்தின்படி நடந்த விஷயம் அங்க நடந்துருச்சு. அந்த திருச்சட்டத்தின்படி 10ல் ஒரு பங்கு பெற வேண்டும் என்ற ஒரு கட்டளை உண்டு. ஒரு கட்டளை கண்டிப்பாக உண்டு. அம்மக்கள் ஆபிரகாமின் மரபில் தோன்றிய தம் சகோதரர் சகோதரிகளாய் இருந்தும் அவர்களிடமிருந்தும் இதை பெறுகின்றனர். அந்த சகோதர சொல்ல மிச்சம் இருக்கிற கோத்திரங்கள். சோ மிச்சம் இருக்கிற கோத்திரமும் ஆபிரகாமுக்குள்ள தான் இருக்குது. ஆபிரகாமுடைய அறைக்குள்ள தான் இருக்குது. லேவி கோத்திரம் எங்க தான் இருக்குது? ஆபிரகாமுடைய அறைக்குள்ள தான் இருக்குது. மெல்கிசேதேக் எங்க இருக்குது? புரியல கேள்வி? ஆபிரகாமுடைய அறைக்குள்ள தான் 12 கோத்திரமே இருக்கு. இப்ப மெல்கிசேதேக் எங்க இருக்கான்னு கேக்குறேன். ஆபிரகாமுக்கு மேல். எப்படி சொல்றீங்க? மெல்கிசேதேக் தான் ஆபிரகாம் என்ன பண்ணாருங்க? ஆசீர்வதிச்சார். இப்ப லேவி கோத்திரத்துக்கு சட்டம் இருக்கா? 10ல் ஒரு பங்கு கொடுக்கணும், 10வது பங்கு கொடுக்கணும் இருக்கு. எப்படின்னா நியாயப்பிரமாணத்துல வாசிக்கலாம் பாருங்க. என்ன ஆகும்? 18ஆம் அதிகாரம் 26ல இருந்து 28 வரைக்கும் வாசிங்க. என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை. நீ லேவியரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கிக் கொள்ளும்படி நான் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தசம பாகத்தை நீங்கள் அவர்கள் கையில் வாங்கும் போது, யார் கையிலிருந்து? இஸ்ரவேல் புத்திரர் கையிலிருந்து நீங்கள் லேவி கோத்திரம் வாங்கும் போது தசம பாகத்தில் 10ல் ஒரு பங்கை கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக செலுத்த வேண்டும். வசனம் என்ன சொல்ல வருதுன்னு சொல்லுங்க. நல்லா கவனிச்சவங்க டக்குன்னு சொல்லிடலாம் வசனத்தை. என்ன சொல்ல வருது வசனம்? லேவியனும் தசமபாகம் தேவனுக்கு செலுத்தணும். அவருக்கு எங்க வருமானம்? மத்த ஜனங்க தங்களுடைய சகோதரர் கொண்டு வரக்கூடிய 10வது பங்கு அவங்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்கு சட்டம் இருக்கு. அதுல 10வது பங்க ஆசாரியனுடைய யாருக்கு செலுத்தணும் பாத்தீங்கன்னா, லேவி கோத்திரத்துக்கு யாருக்கு செலுத்தணும்? தேவனுக்கு செலுத்தணும். த்ரூ ஹை பிரீஸ்ட். வாசிங்க அடுத்த வசனம் 27ஆம் வசனம். நீங்கள் ஏறெடுத்து படைக்கும் இந்த படைப்பு களத்தின் தானியத்தை போலும் ஆலையின் ரசத்தை போலும் உங்களுக்கு எண்ணப்படும். உண்மையாலுமே மத்தவங்க இருந்து நீங்க வாங்கி தேவன் என்ன பண்ண மாட்டாரு? நினைக்க மாட்டாரு. நீங்களே போய் விதைச்சு கொண்டு வந்த மாதிரி தேவன் வாங்கிக்குவாரு. 28ஆம் வசனம். இப்படியே நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கும் தசம பாகமாகிய உங்கள் பங்குகளில் எல்லாம் நீங்களும் கர்த்தருக்கு என்று ஒரு படைப்பை ஏறெடுத்து படைத்து, நீங்களும் என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு என்று ஒரு படைப்பை ஏறெடுத்து படைத்து அந்த படைப்பை ஆசாரியனாகிய ஆரோனுக்கு கொடுக்க வேண்டும். அந்த படைப்பை யார் கொடுக்கணும்? ஆசாரியனாகிய ஆரோன். அப்ப லேவி கோத்திரத்துல யார் இப்ப டாப்? ஆரோன். இப்ப ஆரோனோட யார் டாப்? யார் மேல? மெல்கிசேதேக். ஆபிரகாம் முதல்ல. ஆபிரகாமோட யார் மேல? மெல்கிசேதேக் கூட யார் மேல? எப்படி எபிரேயருடைய ஆசிரியர் இந்த கான்செப்டை ப்ரூவ் பண்ண நினைக்கிறார் நமக்கு நல்லாவே தெரியும். சோ ஆபிரகாம மெல்கிசேதேக் மீட் பண்றப்ப இந்த சம்பவங்கள்லாம் யாருக்குள்ள இருக்குது? ஆபிரகாமுக்குள்ள. ஆபிரகாமுக்குள்ள எங்க இருந்துச்சு? ஆபிரகாமுடைய அறை. அந்த அறைங்கிற வார்த்தைக்கு லைன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்திருக்காங்க. அந்த லைன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையுடைய மீனிங்க மேலாங்க ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க கமெண்ட்ஸ்ல இருந்து. லைன்ஸ் ஆஃப் ஆபிரகாம் அப்படிங்கிற வார்த்தையுடைய மீனிங்க எழுதியிருக்கேன். வாசிக்க முடியுதான்னு பாருங்க கொஞ்சம். சின்ஸ் லேவி the father of priestly tribe, ஆசாரிய கோத்திரத்தினுடைய father. Since the Levi the father of priestly tribe was in Abraham's line அப்படினா அறை ஆபிரகாமுக்குள்ள இருக்கார். at the time that the tithes were paid, தசமபாகம் கொடுக்கப்படும் போது ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுக்கும்போது யார் உள்ள இருக்கா? ஆசாரியன் உள்ள இருக்கார். அப்ப ஆபிரகாம் கொடுத்த யார் கொடுத்த மாதிரி தான்? ஆசாரியன். அப்ப ஆசாரியன் மெல்கிசேதேக்கு என்ன கொடுக்குறாங்க? இப்ப தசமபாகம் கொடுக்குறாங்கன்னா
ஆசாரியனை காட்டிலும் யார் மேலானவங்க? ஆபிரகாம் மேலானவர். ஆபிரகாம் காட்டிலும் யார் மேலானவர்? மெல்கிசேதேக். மெல்கிசேதேக்கை காட்டிலும் யார் மேலானவர்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. இந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சவங்களுக்கு ஆபிரகாம், அவருக்குள்ள இருந்து 12 கோத்திரம், அதுல இருந்து லேவி கோத்திரம், அதுல இருந்து வெளியே வந்தது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரியன். சோ பிரதான ஆசாரியன் ஆபிரகாம் மூலமா மெல்கிசேதேக்கு என்ன கொடுத்தாச்சு? தசமபாகம் கொடுத்தாச்சு. அதே மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் மூலம் பிரதான ஆசாரியனை என்ன பண்ணியாச்சு? ஆசீர்வதிச்சாச்சு. யார் பெரியவர் இப்ப? மெல்கிசேதேக்கு. சோ பிரதான ஆசாரியன் பெரியவரா, மெல்கிசேதேக் பெரியவரா? இது பிரதான ஆசாரியன் வச்சுக்கோங்க. அந்த பக்கம் யாருங்க? மெல்கிசேதேக் வச்சுட்டா யார் பெரியவர்? சரி, மெல்கிசேதேக் கூட யார் பெரியவர் இப்ப? அதாவது எபிரேயருடைய ஆசிரியருடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் பாருங்க, அவர் எல்லாத்தோட எவ்வளவு மேலானவர்கள் நீங்க என்ன பண்ணுங்க பாருங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. எதை லிங்க் பண்றான்னா, இந்த மாதிரிலாம் விஷயம் போயிட்டு இருக்குது. நீங்க எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? நம்ம கிட்ட ஆரம்பிக்கிறது எபிரேயர் ஆசிரியர். எப்படின்னா, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்தம். இந்த பரம அழைப்பு ஆபிரகாமுக்கு இருக்கா? அதாவது ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற பிரதான ஆசாரியனுக்கு இருக்கா? இல்ல. யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்கு. அப்ப நம்ம இதெல்லாத்தோட மேற்பட்டவர்கள். எந்த அடிப்படையினா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவங்க எல்லாத்தோட என்னப்பட்டவர்? மேலானவர். அதுதான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். யாரை கவனித்து பாருங்கள்? பாயிண்ட் எப்படி வருது பாருங்க. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும். அடுத்த பாயிண்ட், நெக்ஸ்ட் பாயிண்ட், பிரதான ஆசாரியனுமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்க என்ன பண்ணுங்க? கவனித்து. அப்படின்னா கவனித்து பாருங்க என்ன அர்த்தம்? அப்படியே அவர் கவனிச்சு பாக்குறதா? இப்ப கவனித்து பாருங்க என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வர்றாரு எபிரேயருடைய ஆசிரியர்? இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கன்னா, இயேசு கிறிஸ்து எவ்வளவு மேலானவர் என்பதை நீங்க என்ன பண்ணுங்க? கவனித்து பாருங்க. அது எதுக்கு நம்ம கிட்ட சொல்லணும்? பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு திருவுளம் பெற்ற தேவன் இப்ப அதெல்லாம் எடுத்துட்டு நமக்கு யார் மூலமா திருவுளம் பெற்றிருக்காரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அவ்வளவு மேலானவரை நமக்கு கொடுத்து நமக்கு அதன் மூலம் கிருபை கொடுத்திருக்காருன்னா, இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணணும்? கவனித்து பாருங்கள். ஓகே, சோ மறுபடியும் எபிரேயர் 7ஆம் அதிகாரத்துக்கு போயிடலாமா? அடுத்த பாயிண்ட், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். சும்மா ஒரு வசனத்தை அவர் குறிப்பிட்டு வைக்கல இந்த இடத்துல. இப்ப என்ன மிஸ்டேக் சில சமயம் ஆயிரும்னா, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நான் எபிரேயர் 7:6 மட்டும் எடுத்து கோட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட் உள்ள ஆதாரத்துக்காக ஒரு வசனத்தை கோட் பண்றப்ப இந்த இவன்கிற வார்த்தையை நானே யாரை மாத்திடுவேன்? இயேசு கிறிஸ்துவ மாத்திடுவேன். இயேசு கிறிஸ்து பத்தியா பேசிட்டு இருக்கு வசனம். யாரை பத்தி பேசிட்டு இருக்கு? மெல்கிசேதேக். இப்ப மெல்கிசேதேக் நினைச்சு படிக்கலாமா வசனத்தை மறுபடியும்? ஆகிலும் அவருடைய வம்ச வழியில் வராதவனாக மெல்கிசேதேக். எவருடைய வம்ச வழி? லேவி கோத்திரம். அந்த வம்ச வழியில அவர் என்ன பண்ணல? வராதவராகிய மெல்கிசேதேக்கு ஆபிரகாமின் கையில் என்ன வாங்கிட்டாரு? தசமபாகத்தை வாங்கி வாக்கு தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தார். வாக்கு தத்தத்தை பெற்றவன் யார்? ஆபிரகாம். ஆபிரகாமை இவர் என்ன பண்ணிருக்கார்? ஆசீர்வதிச்சிருக்கார். சோ இந்த சார்ட்டை கொஞ்சம் சுருக்கிட்டாங்க. அப்பே போட சார்ட் சுருக்கிட்டேன். இப்ப பொறுத்துக. இந்த சார்ட்டில் நான் சொல்லும் நபரை பொறுத்துக. நான் சொல்லக்கூடிய நபர் யாருன்னா மெல்கிசேதேக். இந்த சார்ட்ல மெல்கிசேதேக்க மேலானவர், யாருக்கு மேலானவர் அப்படிங்கிற அடிப்படையில எந்த இடத்துல பொறுத்துக? கரெக்டா ஆபிரகாமுக்கு மேல. சரி, இயேசு கிறிஸ்து பொறுத்து சொல்ல என்ன பண்ணுங்க? இப்ப ஒருவேளை அங்க மெல்கிசேதேக்கிற பேர் வரலைன்னா இந்த முறைமையின் அடிப்படையில இயேசு கிறிஸ்து டைரக்டா கூட நீங்க என்ன பண்ண முடியாது? வைக்க முடியாது. புரியுது உங்களுக்கு? அப்ப இயேசு கிறிஸ்து மேலானவர்களை ப்ரூவ் பண்றதுக்கு, அவர் ஒரு ஆசாரியங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு இப்ப மெல்கிசேதேக்கிற முறைமையை தேவன் என்ன பண்றாருன்னா ஏற்படுத்தி, இப்ப மெல்கிசேதேக் மேலானவர்களை ப்ரூவ் பண்ணி அதுக்கு மேலானவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகி இயேசு. யார் பெரியவன், யார் சிறியவன்? மெல்கிசேதேக் பெரியவன், ஆபிரகாம் சிறியவன். சரிங்களா? யார் யார் ஆசீர்வதிச்சாங்க வாசிக்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான். கண்டிப்பா ஒருத்தர் ஆசீர்வாதம் கொடுக்குறாங்களாலே
ஆசீர்வாதம் கொடுக்கிறவங்க பெரியவங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றவங்க சிறியவங்க. இதெல்லாம் மாற்றுக்கிறது இருக்கா? எந்த அடிப்படையில பெரியவன் சிறியவன் அது யாரும் கண்டுபிடிச்சாலும் சொல்ல முடியும். முதல்ல வசந்த வாசலாம். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதில் நமக்கு என்ன இல்லை, சந்தேகம். கரெக்டா? இப்ப யார் பெரியவன் யார் சிறியவன்? அவர் இயேசு கிறிஸ்து பத்தி இன்னும் பேச ஆரம்பிக்கல, மெல்கிசேதேக் பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. இப்ப சொல்லுங்க, நான் வேணா சாய்ஸ் கொடுத்துறேன். மெல்கிசேதேக் ஆபிரகாம் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இப்ப யார் பெரியவன் யார் சிறியவன்? மெல்கிசேதேக். எந்த அடிப்படையில ஆபிரகாமோட மெல்கிசேதேக் பெரியவன்? ஆபிரகாம் அவருக்கு தசமபாகம். கரெக்ட். ஆபிரகாமுக்குள்ளதான் யார் இருக்கிறா? பிரதான ஆசாரியர் இருக்கிறார். பிரதான ஆசாரியே தசமபாகம் கொடுத்தார். மெல்கிசேதேக்னா யார் பெரியவன் கேட்டா மெல்கிசேதேக். இன்னொரு வகையில் கூட ப்ரூவ் பண்ணலாம். எப்படி பெரியவன் பாத்தீங்கன்னா, மெல்கிசேதேக் எப்படி பெரியவன் பாத்தீங்கன்னா ரெண்டு டைட்டில் இருக்கு. ஒண்ணு, சாலேம் அப்படிங்கிற ஊருக்கு ராஜா. சாலேம்ங்கிற ஊருக்கு என்ன வந்திருக்காரு? ஆசாரியன். ஆனா ஆபிரகாம் ராஜாவாவோ ஆசாரியனாவோ இல்ல. சோ யார் பெரியவன்? மெல்கிசேதேக் பெரியவன். சோ பெரியவன் சின்னவன் என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வதிப்பாங்க. இந்த இடத்துல மெல்கிசேதேக்குன்னு போடாம 6ஆம் வசனத்தை படிச்சிருந்தோம்னா டக்குன்னு இயேசு கிறிஸ்து வந்துருவாங்க 7ஆம் வசனத்துக்கு. சோ இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் என்ன பண்றாரு? இங்க இயேசு கிறிஸ்து இன்னும் அவர் என்ன பண்ணல, கொண்டு வரல. யாரை பத்தி பேசிட்டு இருக்காரு? மெல்கிசேதேக். பெரியவங்க தான் சிறியவங்க ஆசீர்வதிப்பாங்கிறதுக்கு பைபிள்ல நிறைய ப்ரூஃப் இருக்கு. ஒரு சில வசனங்கள் மட்டும் வாசிக்கலாம். எபிரேயர் 11:20. இப்ப எப்படி பெரியவன் நீங்க சொல்லணும் வசனத்தை படிச்சுட்டு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில், யாக்கோபை பத்தி பேசுது. யாக்கோபுடைய மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து. யார் ஆசீர்வதிச்சா? யாக்கோபு யோசேப்புடைய குமாரர். இப்ப யார் பெரியவன் யார் சிறியவன்? யாக்கோபு பெரியவர், யோசேப்பின் குமார். எந்த அடிப்படையில்? எந்த அடிப்படையில் கேட்கிறேன்? ஏஜ்னு சொல்லலாம். கரெக்ட். வம்சவழின்னு என்ன பண்ணலாம்? அப்ப ஏதோ ஒரு ஆர்டர் இல்லாம ஒருத்தர் பெரிய ஒருத்தர் சிறியவன் என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது. நமக்கு புரியுதா இல்லையா? அப்படின்னா மெல்கிசேதேக் ஆபிரகாமோட பெரியவர்னா அதுக்கு ஒரு முறைமை இருக்கா இல்லையா? அந்த முறைமையில என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, கோத்திர தலைவனாகி ஆபிரகாம் முதற்கொண்டு மெல்கிசேதேக் என்ன பண்ணிருக்காங்க? சோ யார் பெரியவன்? இயேசு கிறிஸ்துவா? மெல்கிசேதேக் பெரியவர். அதோட நம்ம நிறுத்திட்டா போதும். அதுக்கு மேல கம்பேரிசன் போக வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு கமெண்ட்ரியில நல்லா கொடுத்திருக்காங்க இந்த பெரியவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு. பட் நம்ம நல்ல விளக்கமா பார்த்ததுனால இப்ப நம்ம அதை படிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இப்ப இல்ல. இன்னொரு பெரியவன் சிறியவனுக்கு போயிடணும். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 28. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார். எல்லாரும் நின்றுக்கிறவங்க யாருங்க? இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார். அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில், தகப்பன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இப்ப தகப்பன் யார் அப்படின்னா திடீர்னு கேள்வி கேட்டா வரமாட்டேங்குது. யாக்கோபு. சோ யாக்கோபு தன்னுடைய 12 பசங்களை என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கலாம். அப்படியே அவரு ஆசீர்வதிக்கலாம். எந்த அடிப்படையில? அவர் பெரியவர், இவங்க என்ன முறைமையில? அவர் தகப்பன், இவங்கள யாருங்க? பிள்ளைகள். அதே மாதிரிதான் பெரியவன் சிறியவனால் அங்க ஆசீர்வதிக்கப்பட்டது. மெல்கிசேதேக் ஆபிரகாமோட எப்படிப்பட்டவர்கள்? பெரியவர் அப்படிங்கிற அடிப்படை அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். இவ்வளவும் தெளிவா பார்த்துட்டு மெல்கிசேதேக் ஈக்குவல் யாருன்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? மெல்கிசேதேக்னு சொல்லுவோம். ஆனா எபிரேயர் 7:8 மட்டும் எடுத்து படிச்சா அது வேற ஒரு மீனிங் வரும். வரிசையா படிச்சாதான் அந்த மீனிங் கரெக்டா வரும். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள். சூப்பர் பாயிண்ட். இங்கதான் நம்முடைய மனசை இன்னும் நம்ம ஒருநிலைப்படுத்தணும். ஏன்னா இங்க இருந்து ஒரு முக்கியமான கான்செப்டுக்குள்ள போறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. எபிரேயருடைய ஆசிரியர் என்ன குறிப்பிடுறாருன்னா, அன்றியும் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப இன்னொரு பாயிண்ட் நான் ஆட் பண்றேன். நான் ஆட் பண்ண போறது ஒரு புது பாயிண்ட் அப்படின்னு சொல்றேன். அன்றியும் மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள். அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். இங்கேயோ இங்க, அங்கேயோ இங்க. இங்கேயோ என்பது இங்கேயோ, அங்கே என்பது அங்கேயோ. இப்போ அங்கேன்னு சொல்றது எங்க வரும் கண்டிப்பா? ஆபிரகாம் மெல்கிசேதேக் மீட் பண்ணது. கரெக்டா? இங்கேன்னு சொல்றது புதிய ஏற்பாடு காலத்துல. சோ நியாயப்பிரமாண முறைமையின் அடிப்படையில் சொல்றாரு. நியாயப்பிரமாண முறைமையின் அடிப்படையில இங்க தசமபாகம் வாங்குற எல்லாருமே எப்படிப்பட்ட மனுஷர்கள்?
மரிக்கிற மனுஷர்கள். ஆனா அங்க தசமபா வாங்கினார்ல, அங்க தசமபா வாங்கினார்ல, யார் வாங்கினா? மெல்கிசேதேக்கு. அவர் எப்படிப்பட்டவர்? என்றென்றைக்கும் பிழைத்திருக்கிறார். மாட்டீங்களா பிரதர்? இதுக்கு தான் நாங்க முதல்ல சொன்னோம், மெல்கிசேதேக்கு இயேசு கிறிஸ்து. வசனம் நல்லா படிச்சு பாருங்க. அங்கேயோ பிழைத்திருக்கிறேன் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். அப்ப இந்த வசனத்தின்படி எபிரேயர் ஆசிரியர் சொல்ற பிழைத்திருக்கிறேன் என்பவன் யார்? முதல்ல அதை கண்டுபிடிக்கணும்னா மரிக்கிற மனுஷர்கள் யார் கண்டுபிடிக்கும்? யார் மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குறவங்க? லேவி கோத்திரம் எல்லாரும் ஆசாரி வச்சுக்கலாம், பிரதான ஆசாரி. அவங்க என்ன பண்ணிடுவாங்க? அவங்க காலத்துல மரிச்சிருவாங்க. ஆனா அங்க எங்க இதுக்கெல்லாம் நிழல் ஆரம்பிச்சது இல்ல, அங்க ஒருத்தர் தசமபாகம் வாங்கினார்ல, யாரு? மெல்கிசேதேக். அவன் அவன் பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றான். அப்படின்னு அவனுக்கு என்ன கிடையாது? அவருக்கு என்ன கிடையாது கேட்கிறேன்? மரணம் கிடையாது. இல்ல இல்ல, தைரியமா சொல்லுங்க, புரிஞ்சுட்டு சொல்லுங்க. மரணம் கிடையாது. அப்ப யார் மரிக்காம இருக்கிறது? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மரிக்கலையா? அதோட இன்னொரு சூப்பர் கொஸ்டின் கேட்கலாம். அதை கொஞ்சம் திருவள்ளுவத்தில் படிச்சுட்டு வந்து இன்னொரு கேள்வி கேட்கலாம். வாசிக்கலாம் பாருங்க, எபிரேயர் 7:8. மேலும் 10 ஒரு பங்கு பெறும் லேவியர்கள் மாண்டு போகும் மனிதர்கள். ரொம்ப தெளிவா கொடுத்தார். அது வேற யாரும் இல்ல, லேவியர்கள். அவர்கள் அந்தந்த காலத்துல மாண்டு போவார்கள். மெல்கிசேதேக்கோ வாழ்பவர் என சான்று பெற்றவர். பாத்தீங்களா? மெல்கிசேதேக் இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆகல? இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆகல? சாகல. வசனம் சொன்னதுல கிளியரா மெல்கிசேதேக் எப்படிப்பட்டவராமா? வாழ்பவர் என சான்று பெற்றவர். அப்ப மெல்கிசேதேக் இன்னும் சாகல. இதனாலதான் என்ன பண்ண ஆரம்பிச்சிடறாங்கன்னா, மெல்கிசேதேக்குங்கிறவர் அங்க இருக்காரு, இங்க இருக்காரு, இவர் தான் மெல்கிசேதேக்கு அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? இப்ப கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சொல்லுங்க, தேவன் தன்னுடைய ஆசிரியர் மூலம் ஒரு வசனம் எழுதுனா அது பொய்யா இருக்குமா அல்லது தவறா இருக்குமா? இருக்காது. இந்த கடைசியில இந்த மறுபடியும் படிங்க. அங்கேயோ பிழைத்திருக்கிறேன் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். அப்படின்னா பிழைத்திருக்கிறேன் என்று சாட்சி கொடுத்துருக்கோம். சரி, முதல்ல இது யாரை பத்தி பேசிட்டு இருக்கு? மெல்கிசேதேக். மெல்கிசேதேக். இப்ப நீங்க சொல்லுங்க, மெல்கிசேதேக் பிழைத்திருக்கிறேன் என்று எங்க தேவன் சாட்சி கொடுத்திருக்க? உடனே என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. எங்க தெரியுமா சாட்சி கொடுத்திருக்காரு? எபிரேயர் 7:3. எபிரேயர் 7:3. அப்படி சொல்லலாமா? முதல்ல எபிரேயர் 7:3 என்ன நீங்களே சொல்லுங்க, நமக்கு நல்லா தெரியும். தாயும் தகப்பனும் இல்லாதவன், வம்சவரலாறு இல்லாதவன் அப்படின்னு போட்டிருக்கியா? அந்த வசனத்தை எடுத்துட்டு பாத்தீங்களா? இங்க என்ன போட்டிருக்குது? தன்னுடைய ஜீவனுடைய நாட்களுக்கு அவனுக்கு என்ன இல்லை? முடிவில்லை. எபிரேயர் 7:3 சொன்னதான் எபிரேயர் 7:9 சொல்லப்பட்டிருக்கு சாட்சி. அவரே எழுதிட்டு அவரே சாட்சி பெறார். எபிரேயருடைய ஆசிரியர் 8ஆம் வசனத்துல சொல்றாரு, தேவன் தான் சாட்சி கொடுக்கணும். அப்ப மெல்கிசேதேக் என்றென்று வாழ்வோர்னு தேவன் பைபிள் எங்கேயா சாட்சி கொடுத்திருக்காருன்னா எங்க போய் தரணும்? அந்த ஆசிரியர் எதுவும் தரக்கூடாது, வேற எங்கேயா இருக்கான்னு தேடணும். அவரே எழுதுறத அவரே சாட்சின்னு சொல்லுவாரா? சோ எபிரேயர் அது புஸ்தகத்துக்குள்ள இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பண்ணக்கூடாது? அப்படின்னா மெல்கிசேதேக் பத்தி தான் வசனம் போட்டிருக்கு. இப்ப மெல்கிசேதேக் செத்து போயிட்டாரா? இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்காரு. செத்துட்டாரு. வசனம் சொல்லி நல்லா கவனிங்க. மாண்டு போகும் மனிதர்கள் மரிக்கிறாங்க. கரெக்டா? சாரி, லேவி கோத்திரத்துல வரவங்க மாண்டு போறாங்க. அப்படின்னா லேவி கோத்திரத்துல வரக்கூடிய ஜனங்கள் மரித்தாலும் லேவி கோத்திரம் செய்ய ஊழியம் என்னாகிறதில்ல, மரிக்கிறது இல்லை. அதே மாதிரிதான் மெல்கிசேதேக் என்பவர் மரித்து போனாலும் மெல்கிசேதேக்குடைய முறைமை, ஆசாரிய முறைமை இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்கு? பிழைச்சிருக்கு. உண்மையாவா? மெல்கிசேதேக்கின் ஆசாரியுடைய முறை இன்னைக்கு வரைக்கும் பிழைச்சிருக்கா? கண்டிப்பா. ஏன்னா இன்னும் இயேசு கிறிஸ்து ஒப்புரவாக்கல் நூலில் என்ன பண்ணல, இன்னும் முடிக்கல. கிளியரா புரியுது உங்களுக்கு? வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். லேவியை பத்தி படிச்சிடலாம். அவங்க மாண்டு போகும் மனிதர்கள் என்பதை படிச்சிடலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது. இந்த மாண்டு போகும் மனிதர்கள் இருக்காங்க, அவங்க வேலை செஞ்ச கூடாரம் இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும்
பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளா? அதனாலதான் அந்த ஊழியம் என்ன ஆயிடுச்சுங்க, ஒரு காலத்துல முடிஞ்சு போச்சு. அப்படின்னா லேவி கோத்திரத்தார் ஜனங்கள் மரித்தார்கள். ஆனா லேவி கோத்திரம் செய்த ஊழியம் கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சு, இருந்துச்சு. ஆனா லேவி கோத்திரம் செய்த ஊழியம் கூட மரிச்சிருச்சு. கரெக்டா இல்லையா சொல்லுங்க? எப்ப மரிச்சது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னைக்கு மரிச்சாரோ அன்னைக்கே லேவி கோத்திரம் செய்யக்கூடிய ஊழியம் என்ன ஆயிடுச்சு, மரிச்சிருச்சு. ஆனா மெல்கிசேதேக் செஞ்ச ஊழியம் இன்னைக்கு வரைக்கும் என்ன இல்லை, மரிக்கல. புரியுதா என்ன சொல்ல வர்றாரு? அப்படின்னா எது வாழ்கிறது எது மரிக்கிறதுனா முறைமை. ஆசாரிய முறைமையை பற்றி அவர் பேசிட்டு இருக்காருடைய ஆளை பத்தி அந்த இடத்துல என்ன பண்ணல பேசு. வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும், சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் உயிரோடு இருக்கும். அப்புறம் என்ன ஆகுது, மரிச்சது. சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளுமே இல்லாமல் வேறல்ல. அது சரீரத்தின் சடங்குகளே அல்லாமல் வேறல்ல. ஆனா அதையும் தேவன் கொஞ்ச காலம் என்ன பண்ணியிருந்தாரு, கொடுத்திருந்தாரு. அதுல வரக்கூடிய லேவியர் ஒவ்வொருத்தரா வந்து ஊழியம் செஞ்சுட்டு மரிச்சிருவாங்க. ஒரு காலகட்டத்தில் அந்த லேவி கோத்திரத்தின் ஊழியமே என்ன ஆச்சுங்க, கம்ப்ளீட்டா போயிடுச்சு. எது வரைக்கும் இருந்துச்சு, சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊழியம் என்ன ஆயிடுச்சு, மரிச்சிருச்சு. ஆனா மெல்கிசேதேக்கின் முறைமை இன்னைக்கு வரைக்கும் என்ன இல்லை, மரிக்கும். இதைத்தான் எபிரேயர் ஆசிரியர் சொல்ல ட்ரை பண்றார். சோ மெல்கிசேதேக் மரிக்கலைன்னு சொல்றது தவறு. மெல்கிசேதேக்கின் முறைமை இன்னைக்கு வரைக்கும் என்ன இல்லை, மரிக்கும். சரி, எப்ப அந்த முறைமை மரிக்கும்? அது மரிக்குமா? கட்டாயமா கிடையாது. அது 1000 ஆண்டு அரசாட்சியில உலக ஜனங்கள் அத்தனை பேரையும் தேவனுக்கு கிறிஸ்து ஒப்புரவாக வரைக்கும் அவர் எந்த முறைமையை ஒர்க் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா மெல்கிசேதேக்கின் முறை. அப்ப இந்த முறைமை என்றென்றைக்கும் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா நிலைத்து இருக்கும். வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு, அதுதான் முக்கியமான விஷயம், அதுதான் நினைச்சிருக்க போற விஷயம். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளின் பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, அந்த கூடாரத்தின் வழியாக அல்ல. ஏன்? அந்த கூடாரம் ஒரு காலத்துல என்ன ஆயிடும், கம்ப்ளீட்டா எடுக்கப்பட்டு விடும், அது மரித்து விடும். சோ அந்த கூடாரத்திலே இயேசு கிறிஸ்து போகல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக. அப்ப பெரிதும் உத்தமமான கூடாரத்துக்குள்ள ஒருத்தர் ஆசாரியர்கள் செய்யணும். நம்முடைய ஆண்டவர்னா அவர் ஏதாவது ஒரு முறைமையின் படிதான் செய்யும். அந்த முறைமைக்கு என்ன பேரு? இப்ப சொல்லுங்க, முறைமை மரிச்சிருச்சா? முறைமை என்ன பண்ணல, மரிக்கல. இல்ல பிரதர், நீங்க வந்து வேணும்ட்டு அந்த பாயிண்ட் டெஸ்ட் பண்ணி சொல்றீங்க. பைபிள் கிளியரா சொல்லுது மெல்கிசேதேக் இன்னும் என்ன ஆகுது, மரிக்கலாம். அப்படியா? அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வசனம் போட்டு உங்களுக்கு பைபிள்ல தேவன் சொல்ற ஸ்டைல் எப்படி சொல்லுவாருன்னா எபிரேயர் 11:4. இப்ப வாசி. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். யார் செலுத்தினா? மேன்மையான பலியை காயின் செலுத்தினான். ஆபேல் செலுத்தினான். ஓகே, சாரி. அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். நீதிமான் என்று சாட்சி பெற்றான் வசனம் எழுதப்பட்டிருக்குன்னா எபிரேயர் ஆசிரியர் எழுதுறாருன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல தேவன் என்ன கொடுத்துக்கணும், ஆபேலை பத்தி சாட்சி கொடுத்துக்கணும். கரெக்டா நான் சொல்றது? மெல்கிசேதேக்கை பத்தி சாட்சி கொடுத்திருக்காருன்னா மெல்கிசேதேக்கை பத்தி எங்க பண்ணிருக்கணும், சாட்சி கொடுத்துக்கணும். மெல்கிசேதேக்கை பத்தி சாட்சி கொடுக்கல, மெல்கிசேதேக்கின் முறைமையை பத்தி என்ன பண்ணிருக்காரு, சாட்சி கொடுத்து. அது என்றென்றைக்கும் என்ன ஆகாது. இல்ல பிரதர், அது மெல்கிசேதேக்கை பத்திட்டான்னா இங்க ஆபேல் இன்னும் மரிக்கல. பிகாஸ் வசனம் என்ன சொல்லுதுன்னா அவனுடைய காணிக்கை குறித்து தேவனே சாட்சி கொடுத்திருக்கிறார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். எவன்? ஆபேல் மரித்தும். அப்ப ஆபேல் இன்னும் மரிக்கல. ஆபேல் என்ன இருக்க? இப்ப ஆபேல் மரிக்கலைன்னா எது மரிக்கல? எபிரேயருடைய ஆசிரியர் இந்த புத்தகத்தை எழுதுறப்ப ஆபேல் மரிக்கலையா? ஆபேல் அங்கேயே மரிச்சிட்டார். அதனால அவர் நீதிமான். இப்ப கொஸ்டின், இப்ப ஆபேல் மரிக்கலைன்னு போட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆபேலுடைய காணிக்கை அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தா காயுடைய ரத்த பழி இன்னைக்கு வரைக்கும் என்ன இருக்குது, அவங்க மேல இருக்கு. இன்னொன்னு, ஆபேல் செஞ்ச விஷயம் இன்னைக்கு வரைக்கும் மரிக்கல. கரெக்டா தப்பான சொல்றது. நம்முடைய வாழ்க்கைக்கு எபிரேயர் ஆசிரியர்
எக்ஸாம்பிள் எடுக்கும் போது யார் எடுத்திருக்காரு? ஆபேல். கரெக்டா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் சிறப்பம்சம் என்ன? விசுவாசனுடைய லிஸ்ட். எதுக்கு? எதுக்கு? இப்படி எல்லாம் செஞ்சிருந்தா கூட நம்மை இல்லாமல் அவர்கள் என்ன ஆக முடியாது அப்படின்னா, நம்மை இல்லாமல் அவர்கள் பூர்ணமாக முடியாங்கிற அவர்கள் லிஸ்ட்ல ஆபேல் வராருன்னா, ஆபேல் பேசுறாருன்னா, ஆபேலை பற்றி பேசப்படுகிறது. யார் பேசிட்டு இருக்கிறார்? நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சோ மரித்தும் ஆபேல் பேசப்படுகிறார். அப்ப மெல்கிசேதேக் மரிச்சு போயிட்டார், மெல்கிசேதேக் மரிக்கல அப்படின்னு சொன்னா, அது மெல்கிசேதேக் மரிக்கலைன்னு எடுத்துக்கூடாது. மெல்கிசேதேக்குடைய முறைமை என்ன அப்படின்னா மரிக்கவில்லை. புரிஞ்சுக்கலாம்? ஆனா இந்த வசனத்தை எங்களுக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. அவன் நீதிமான் என்று தேவனே சாட்சி கொடுத்திருக்கிறார். எங்க? இது எபிரேயர் புத்தகத்தில் இன்னொரு வசனம் எடுத்த சொல்லணும். நேரம் எங்க போனது? 1 யோவான் 3ஆம் அதிகாரம். இது பழைய ஏற்பாட்டிலே இருக்கு, சாட்சி கொடுத்திருக்காரு. இதனால டைரக்டா ஒரு வசனம் இருக்கு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து நமக்கு தெரியும் நல்லா. காயின் தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். இது தேவன் கொடுக்கிற சாட்சி. காயினை போல் நீங்க என்ன பண்ண வேண்டாம்? இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும். காயினுடைய கிரியைகள் எப்படிப்பட்டவைகளாமா? பொல்லாதவைகளும். தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. கடைசியில் மறுபடியும் படிங்க. தேவன் கொடுக்கிற சாட்சி பாருங்க ஆபேலை பத்தி. எப்படி கொடுக்கிறார்னா, தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளது அப்படின்னா, ஆபேலை பத்தி தேவனே நீதிமான் என்ன பண்ணிருக்காருங்க? சாட்சி கொடுத்து. இந்த மாதிரி மெல்கிசேதேக்கு தனிப்பட்ட நபரை பத்தி கொடுத்திருக்காரு தேவன் சாட்சி இல்லையே. மெல்கிசேதேக்குடைய முறைமையை பத்தி தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா சாட்சி கொடுத்திருக்காரு. புரியுது உங்களுக்கு? இதைத்தான் எபிரேயர் ஆசிரியர் எப்படி சொல்றாருன்னா, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள். யார் அது? லேவி கோத்திரம் அவங்க வாங்குறாங்க. அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். பிழைத்திருக்கிறேன் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான் என்ன அர்த்தம்? பிழைத்திருக்கிறேன் என்று சாட்சி பெற்றவர் ஆள் கிடையாது. பிழைத்திருக்கிறது எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும். எது பிழைத்திருக்கிறது? ஆரோனுடைய மெல்கிசேதேக்கின் முறைமை, ஆசாரிய முறைமை இன்னைக்கு வரைக்கும் பிழைத்திருக்குது அப்படின்னு சொல்லி தேவன் சாட்சி கொடுத்திருக்காரா இல்லையா? மெல்கிசேதேக்கின் ஆசாரிய ஊழியத்தின் முறைமை இன்னைக்கு வரைக்கும் பிழைச்சிருக்குன்னு தேவன் சாட்சி கொடுத்திருக்காரா இல்லையா? எங்க? மெல்கிசேதேக்கை பத்தி கொடுக்கல, நான் கிளியர். பட் மெல்கிசேதேக் முறைமையை பத்தி கொடுத்திருக்கோம்ல, வசனம் அப்படிதான் சொல்லுது. எங்க கொடுத்திருக்க? 2 minutes டைம் வருது. திருப்பி நீங்க எபிரேயர் 7ஆம் அதிகாரத்துக்கு தான் போறீங்க. அவரே சாட்சி கொடுத்திருக்காரு, அவரை பத்தி அவரே எழுதுவாரா? அவர் எழுதுற கண்டென்ட்டே திருப்பி போடுவாரா? இது சாட்சி. ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதுறாரு, அவர் எழுதுற விஷயத்தையே இது தேவன் கொடுத்த சாட்சி எழுதுவாரா கேட்கறீங்க. அப்படின்னா எங்க மெல்கிசேதேக்கின் ஆசாரிய ஊழியம் என்றென்றைக்கும் பிழைச்சிருக்குன்னு தேவன் சாட்சி கொடுத்திருக்காரு. பேதுரு அது ராஜாக்கள் ஆசாரியர் நம்ம கொடுக்கப்பட்ட வாய்ப்பு வச்சுக்கலாம். ஓகே, டைரக்டாக மெல்கிசேதேக்கை பத்தி வரல, நான் கேட்கறது மெல்கிசேதேக்கை பத்தியே. என்றென்றைக்கும் பிழைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி தேவனை சாட்சி கொடுத்திருக்காரு. எங்க? ஹோம்வொர்க்கை வச்சுக்கலாம். ஆனா நீங்க போய் எடுக்கிற அந்த பேசேஜ் இன்னைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற விஷயமா இருக்கு. எங்க? எல்லாரும் எனக்கு பாத்தீங்கன்னா ஹோம்வொர்க் வேண்டாம், வீட்டுல படிச்சுட்டு வரலாமா வேண்டாமான்னு கேட்கறேன். படிச்சுட்டு அடுத்த வாரம் சொல்றீங்களா? எங்க தேவன் சாட்சி கொடுத்திருக்காரு சொல்லு. அப்படி சொன்னதுக்கு அப்புறமா அடுத்தது 9ஆம் வசனத்துக்கு இருந்து மறுபடியும் என்ன பண்ணலாம்? நம்ம அப்படியே கம்மி சொல்றோம். சரி, க்ளூ அனுப்புதுமா? அது பழைய ஏற்பாட்டில் இருக்க, புதிய ஏற்பாட்டில் இருக்க. அது பழைய ஏற்பாட்டில் புடிச்சிட்டார் பாயிண்ட். 110ஆம் சங்கீதம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ராஜாங்கம். அதுல இயேசு கிறிஸ்து என்னவா இருக்காருன்னா ராஜாவா இருக்காரு, ஆசாரியமா இருக்காருன்னு சொல்லிட்டு அது எந்த முறைமையின்படி சொல்லியிருக்கு? அந்த வசனத்தை யாராவது வாசிக்க முடியுமா? நீர் வாசிங்க. 110ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அங்க என்றென்றைக்கு வரணும். 110ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம்.
நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி, நீர்ங்கிறது யாரு? முன்னாடி வசனத்துல பேசிட்டு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று. என்றென்றைக்கும் என்னவா இருக்கிறீர்? ஆசாரியர். தேவன் சாட்சி கொடுத்திருக்காரா இல்லையா? மெல்கிசேதேக்கை பத்தியா, மெல்கிசேதேக்கின் முறைமையை பத்தியா? சோ இவ்வளவு நேரம் நம்ம படிச்சுக்கிறது மெல்கிசேதேக் பத்தி தான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக் கூட இன்னும் அவருக்கு நம்ம என்ன பண்ணல, வரவே இல்லை. ஓகே, சோ மெல்கிசேதேக் உயிரோடு இருக்காரா, மரிச்சிட்டாரா? மரிச்சிட்டார். ஆனா மெல்கிசேதேக்குடைய ஆசாரிய ஊழியம் இன்னும் இல்லை. அது என்றென்றைக்கும் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா நிலைத்திருக்கும். அதுக்கு யார் சாட்சி கொடுத்துருக்கா? தேவனே சாட்சி கொடுத்திருக்கார். ஓகே, சோ எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 3வது பாகத்தை அடுத்த வாரம் மீண்டும் நாம் தொடர்ந்து பார்ப்போம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமாம். அன்பான சகோதரர்களே, இன்றைய நாளில் கூட மெல்கிசேதேக்கின் 2வது பாகத்தை பார்த்தோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவர், மேலானவர், மெல்கிசேதேக்கை விட உயர்ந்தவர் என்று பார்க்கணும். மெல்கிசேதேக்கின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இல்லை இல்லைங்களா? அப்படித்தான் நம்ம பார்த்தோம், வசனத்தின் மூலம் பார்த்தோம். ஆனால் ஆண்டவரை மெல்கிசேதேக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். எப்படிங்கிறீங்களா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் என்ன சொல்றாங்கன்னா, மெல்கிசேதேக்கு அதாவது நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா, ஆசாரியன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா? இதை வச்சு தான் மெல்கிசேதேக்கு இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாங்க. இது இன்னைக்கு நேற்றுக்கு நடந்த காரியம் அல்ல. இது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியங்கள் இதெல்லாம். அதனால பெரிய இஷ்யூவே ஆயிடுச்சு, பயங்கரமான பிரச்சனை ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து தான், மெல்கிசேதேக்கு இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்டே எடுத்துட்டாங்க. பெரிய வாக்குவாதம்லாம் ஆயிடுச்சு. அது எங்கே நடந்ததுன்னு கேட்ட பேரெல்லாம் சொல்லலை. மைசூர் கன்வென்ஷனில் நடந்தது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு தான் அந்த வசனத்தை தான் கோட் பண்ணுறாரு. பேசுகிற சகோதரர் 7ஆம் அதிகாரத்தில் 2வது 3வது வசனத்தில் இதுதான் அவர் தான் இயேசு கிறிஸ்து, மெல்கிசேதேக் தான் இயேசு கிறிஸ்துன்னு ஆடித்தனமாக சொல்கிறார். அப்போ நம்ம ரத்தனபுரி சபையில் இருக்கிற மூத்த சகோதரர்லாம் லஞ்ச் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் அவர்கிட்ட பேசுவோம். அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறார், இன்னைக்கு வரைக்கும் ஒத்துக்கல. மெல்கிசேதேக்கு ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்களா 2 வாரம் பார்த்தீங்களா எவ்வளோ ஆணித்தரமா இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு தாய் தகப்பனே இல்லை. இது எல்லாம் வச்சு தான் மெல்கிசேதேக்கு இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறார். அவர் பேசுகிறது ஆனால் அது நம்ம ஏற்றுக்க முடியாது. மெல்கிசேதேக்கு நிச்சயமாக இயேசு கிறிஸ்து மாறவே முடியாது, ஒரு காலத்துலையும் இருக்கவே முடியாது, மாற முடியாது, இருக்கவும் கூடாது இல்லைங்களா? ஏன்னா தேவனுடைய வசனம் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 வாரமாக இதை குறித்து நம்முடைய அன்பு சோதரர் விரிவாக சத்திய வசனங்கள் ஆதாரத்தோடு விரிவாக பேசுகிறாங்கிறத நம்ம உண்மையாகவே விசுவாசித்து நடக்கூடியவர்களாக இருக்கும். தொடர்ந்து நமது 3வது பாகத்தில் இன்னும் அநேக காரியங்கள் மெல்கிசேதேக்கை பற்றி பார்க்க இருக்கிறோம். தேவன் அவருக்கு வேண்டிய நல்ல இன்னும் பரிசுத்தாவியும் நல்ல ஞானத்தின் அறிவும் கொடுத்து இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமான சத்தியங்களை கேட்கும்படியாக தேவன் அவரை ஆசீர்வதிக்கும்படியாக அந்த வேலையில் கேட்டுக்கொண்டு இன்றைய நாளிலே சத்தியத்தை வெளிப்படுத்திய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய அன்பு சகோதரருக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய இறைவன் கீதங்கள் சகோதரர் நித்தின் அவர்கள் வாசிப்பார்கள். அவருக்கு முன்பு இறுதி ஜெபம் நம்முடைய அன்பு சகோதரர் தாம்சன் அவர்கள் நம்ம மத்தியில் ஜெபம் செய்வார். இன்றைய நாளுக்குண்டான இறைவன் கீதங்களை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். யூதா 20வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு
பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. இதனுடைய விளக்கம்: சிலருக்கு எவ்வேளையும் ஜெபம் பண்ணுவது இடைஞ்சலாகவும் சோர்வாகவும் களைப்பாகவும் இருக்கும். ஆனால் மெய் கிறிஸ்தவர்களுக்கோ ஜெபமானது தேவ ஆசீர்வாதங்களில் மிகச்சிறந்த ஒன்றாகும். ஏற்ற சமயத்தில் பரலோக கிருபாசன தண்டையில் இரக்கத்தையும் கிருபையையும் தேடி நாடி செல்வது ஒரு பாக்கியமாகும். இது அதிகமாக மதிப்பிடக்கூடாததாக இருக்கிறது. ஆசீர்வாதமான ஜெபிக்கும் பாக்கியமானது கர்த்தருடைய குடும்பத்துக்குரியது. ஏனெனில் இவர்கள் தங்கள் மீட்பரும் மத்தியஸ்தரும் ஆகிய கிறிஸ்துவின் மூலம் பிதாவாகிய தேவனை அடைய இதுவே வழியாக இருக்கிறது என்பதே. மகா கிருபையும் மிகுந்த இரக்கம் நிறைந்த அன்பே உருவான மெய் தகப்பனே, உடைய அளவற்ற கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த நாளை எங்களுக்கு காண கிருபை செய்து இந்த நாளிலும் எல்லாவித தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து இந்த மாலை நேரத்தில் சகோதர சகோதரிகளாக ஒருமித்தி கூடு வேதத்தில் உள்ள மகத்துவங்களை எல்லாம் காண நீர் பாராட்டின கிருபைக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. உலகத்தில் உள்ள கல்விமான்களும் ஞானிகளுக்கெல்லாம் மறைக்கப்பட்ட சத்தியம் அற்பரும் ஈஸ்வரும் கூலையும் குப்பையுமான பிள்ளைகளாய் எங்களை தெரிந்தெடுத்து வேதத்தில் உள்ள பிரமாணங்களையும் ரகசியங்களையும் மறைபொருளும் எங்களுக்கு வெளிப்படுத்தி வருகிற கிருபைக்காக நன்றி தகப்பனே. எந்த விதத்திலும் தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்த சித்தம் கொண்டு இந்த மேலான சத்தியத்தை ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகள் மூலம் எங்களுக்கு கொடுத்து வருகிற கிருபைக்காக உடைய நேசகுமாரன் மூலம் எல்லா துதிகளையும் ஏறெடுத்துக் கொள்கிறோம் தகப்பனே. எந்த விதத்திலும் நாங்கள் தகுதி இல்லை என்பதை மாத்திரம் உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் அப்பா. எங்களையும் ஒரு பொருட்டென்று எண்ணி உடைய பிரமாணங்களை எல்லாம் கொடுத்து வருகிற கிருபைக்காக கொடான முடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்திருக்கிறதான எங்களுக்கு இந்த மேலான சத்தியத்தின் மூலம் நாங்கள் பரிசுத்தப்படுத்தி உமக்கும் உம்முடைய நேசகுமாரனுக்கும் முன்பாக உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனாய் நாங்கள் ஒவ்வொருவரும் வந்து சேர உடைய பரிசுத்தாவே எங்களுக்கு அளவில்லாமல் தந்தல் வேறுமாய் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சபை கூடுதலில் தடையா இருக்கிற பிள்ளைகளையும் உடைய கரத்தில் வைக்கிறோம். சரீர பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளையும் உடைய கரத்தில் வைக்கிறோம் தகப்பனே. நீதாமே பலத்தை தந்து இந்த சபை கூடுதலில் இருக்கிற தடைகளை எல்லாம் எடுத்து போட்டு எல்லா ஆசீர்வாதத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு தந்தரல வேண்டுமாயும் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மீண்டுமாக உங்களுடைய சமூகத்திலே கூடு மட்டும் உங்களுடைய தெய்வ பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தும் தகப்பனே. எல்லா துதி கன மகிமையும் உமக்கு ஒருவருக்கு ஏறெடுத்துக்கொண்டு இந்த மன்றாட்டுகளை எல்லாம் உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்று மேலும் சதாகாலம் இருக்கிறார்கள். ஆமாம். சகோதர சகோதர அனைவரும் நம்மளும் இந்த வார்த்தைக்கு உண்டான அறிவில் விசேஷமான அறிவிப்பு ஒன்றுகளை நாளை சரியாக 7:15 மணிக்கு நம்முடைய ஹாலில் வேத பாடங்கள் நடைபெறும். சகோதர சகோதரர் அனைவரும் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்வோம். தேவ சமாதானம் நம் அனைவரோடு இருப்பதாக.